சென்னை வடக்கில் அமைந்துள்ளது எண்ணூர் கடல் பகுதி. வங்காள விரிகுடா கடலும் கொசஸ்தலை ஆறும் எண்ணூர் சிறுகுடாவும் சந்திக்கும் பகுதியான இது மீன்பிடி தொழில் மற்றும் பல்வேறு பெரிய தொழிற்சாலைகளுக்கும் பெயர் பெற்றதாக திகழ்கிறது. இங்குதான் அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துள்ளது. எண்ணூர் கடற்கரை பகுதிகளில் சில நேரங்களில் கடல் சீற்றமும் சுழல் அலைகளும் அதிகமாக இருப்பதால் அவ்வப்போது எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதிலும் எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு என்பது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு. கடந்த 2023 மிக்ஜாம் புயல் மற்றும் பெரு வெள்ளத்தின் போது சென்னை மணலியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய கச்சா எண்ணெய் கொசஸ்தலை ஆறு, பக்கிங்காம் கால்வாய் மற்றும் எண்ணூர் உப்பங்கழிவுகள் மூலம் கடலில் கலந்தது. இதற்கு முன்பு 2017ஆம் ஆண்டும் எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல்கள் மோதிய விபத்தினால் இதேபோன்று மிகப்பெரிய எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதனால் மீனவ குடும்பங்களின் மீன்பிடி தொழில் முழுமையாக முடங்கியது. அதன் பிறகு மீனவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த நேரத்தில்தான் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் இறந்து மிதப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளனர். அப்பகுதியில் செயல்பட்டு வரும் அனல்மின் நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் வேதி கழிவுகள் கடலில் கலக்கவிடப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சம்பவத்தை கண்டித்து அப்பகுதி மக்களும் மீனவர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் காவல்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். எந்த டிசாஸ்டர் வந்தாலும் பாதிக்கப்படுறது மீனவர்கள் 2 மடங்கான வாழ்வாதாரத்தை பாதிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட ஆற்றுல நஞ்சை கலக்கிறது எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சாப்பாட்டில் விஷத்தை வைக்கிறதுக்கு சமம். எங்கள் கடல் தாயை அழிக்கிறது எங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சமமாக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அந்தளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துட்டு இந்த ஆறும் கடலையும் தொடர்ச்சியாகவே வஞ்சிக்கப்படுறோம் நாங்கள் இந்த கம்பெனிகள் கழிவுகளால். டன் கணக்கில் மீன்கள் உயிரிழந்துள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது ஆறு கடலுக்கு போனால் தான் தொழில் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு போனால் ஒரு 1000 கிடைக்கும், 500 கிடைக்கும். அதை சம்பாரிச்சு தான் எங்கள் வீட்டிலாம் சாப்பிட்ணும், எங்கள் குழந்தை வீட்டிலாம் படிக்க வைக்கணும். இந்தமாதிரி இந்த மீன் சாகிற காரணம் பக்கத்தில் இருக்கிற சிபிசிஎல் கம்பெனி, கல்பு கம்பெனி, எல்லாம் எம்ஆர்எல் கம்பெனி, மொத்த கம்பெனி எல்லாம் சேர்ந்து இருக்கிற கழிவுநீர் எல்லாம் ஆற்றுல விட்டுடுறாங்க. எங்கள் வாழ்வாதாரமே போயிடுது. இன்றைக்கி பல கோடி ரூபா மீன் செத்து போச்சு. என் குடும்பம்லாம் இன்றைக்கி அனாதையாக நிற்கிது. கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் இறந்து மிதந்து சுற்றுச்சூழலை அச்சுறுத்துவதால் மீனவர்கள் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் உள்ள 8 கிராம மக்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இங்கே மொத்தம் 8 மீனவ கிராமம் இருக்குது. இங்கே சொசைட்டி மூலிமா 8 மீனவ கிராமத்தில் பார்த்தா ஒரு 10,000 பேர் இருப்போம். குறைஞ்ச பார்த்தா ஒரு 30 மேற்பட்ட கம்பெனிங்க இங்கே இருக்குது. எல்லாம் கழிவு இங்கே வரும். எல்லாம் கழிவு மட்டும் இல்லை, சென்னையில் உள்ள எல்லா வீட்டு கழிவும் இந்த ஆற்றுல தான் கலக்குது. எங்கள் மீனவர்கள் நாங்கள் வாழணுமா சாவணுமா அது மட்டும் சொல்லுங்கள் கவர்மெண்ட். ஒன்று இந்த மீனை சாவடிச்சிங்களா, அதுபோல் ஒன்றுமே இல்லை. இங்கே 800 மீனவர்களுக்கு அதே விஷம் வாங்கி நீங்களே கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க, நாங்கள் குடிச்சு செத்துட்டு போகிறோன்றான். கொசஸ்தலை ஆற்றில் குவியல் குவியலாக செத்து மிதக்கும் மீன்கள் சுற்றுச்சூழலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதற்கான காரணத்தை கண்டுபிடித்து இனியும் இதுபோல் நடைபெறாத வண்ணம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எண்ணூர் பகுதி கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் உயிரிழந்துள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தங்களுக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும், அதேபோன்று இந்த மீன்கள் உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்பதை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்பதே மீனவ மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் காயத்ரி.